அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம பண்ணையில இன்னைக்கு என்ன வீடியோ உங்களுக்கு கொண்டு வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஆட்டு கோட்டை கோழி பண்ணைக்கு எப்படி செட் அமைக்கிறது உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ 2 வீடியோ 3 வீடியோ போட்டுருக்கோம். பார்ட் 3 வரைக்கும் போட்டுருக்கோம். இது பார்ட் 4 வீடியோ தான். இந்த வீடியோல உங்களுக்கு என்ன கொண்டு வர சொன்னா சைடு ஃபுல்லாவே நம்ம க்ளோஸ் பண்றத பத்தி தான் உங்களுக்கு காட்டுறோம் சொன்னோம். ஓகேங்களா? சைடு ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணிட்டு பாருங்க. கீழ வந்து ஷீட் அடிச்சிருக்கோம். விலங்குகள் பூச்சிகள் வராத அளவுக்கு. மேல வந்து பாத்தீங்கன்னா காத்து வரதுக்கு கிரில் போட்டுருக்கோம். ஓகேங்களா? இத ஃபுல்லா சுத்தி நீங்களே இந்த செட்டை ஃபுல்லா நீங்களே பாருங்க. இதுல வீடியோ பார்த்தாலும் தெரியும் எவ்வளவு மெட்டீரியல்ஸ் வாங்க, வெளியில எவ்வளவு பொருள் இருந்துச்சு, உள்ள எவ்வளவு மெட்டீரியல்ஸ் இருந்துச்சு, எல்லாமே டோட்டலா காலி. இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா 20% தான் இருக்கு. 80% ஃபுல்லாவே மெட்டீரியல்ஸ் காலி ஆச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் டோர் டைப். பாத்தீங்களா? டோர் வச்சிருக்கோம் பாருங்க. இது வந்து ஃப்ரண்ட்ல டோர் டைப். இந்த சைடுல இருந்தா மேல ஏற வாட்டம் வச்சிருக்கோம். ஓகேங்களா? இந்த சைடு ஃபுல்லாவே அடைச்சாச்சு. மேல ஃபுல்லா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த சைடு ஃபுல்லாவே அடைச்சாச்சு. அப்புறம் வந்து பாருங்க இவர் எம்எஸ்லாம் மீந்தது, பேஸ்ட் கிரில் மீந்தது அதெல்லாம் இருக்கு. இன்ஷால்லா செகண்ட் பார்ட்ல வேற எதனா ஒரு வீடியோக்கு உங்களுக்கு நான் காட்டுறேன். என்ன அடுத்த செட் எப்படி அமைக்கலான்றது. இந்த சைடுலாம் பாருங்க ஃபுல்லாவே க்ளோஸ் ஆயிடுச்சு. இங்க பாருங்க. இந்த சைடு மட்டும் நாங்க க்ளோஸ் பண்ணல. ஏன்னா மேல வந்து ஸ்கொயர் ஏத்த போறோம். அதுக்கப்புறம் மேல ஷீட் ஏத்த போறோம். இந்த இடம் தான் நமக்கு ஏறதுக்கு வாட்டமா இருக்கு. இந்த பாருங்க. இந்த இடம் தான் ஏறது நமக்கு வாட்டமா இருக்கு. அந்த இடம் படிக்கட்டு வந்து நாங்க போடணும். சரி இப்ப படிக்கட்டு போறதுக்கு நேரம் இல்லாதனால இந்த இடத்த யூஸ் பண்ணி மேல எல்லாம் ஷீட்டு, மேல எல்லாம் ஆங்கில எல்லாமே போட்டுட்டு அப்படியே நம்ம இந்த வெளியில வரும்போது அடைச்சிட்டு அப்படியே வெளில வரலாம். ஏன்னா ஏற்கனவே செஞ்சு வச்சிட்டாங்க பாருங்க. ஏற்கனவே செஞ்சு அங்க வச்சுட்டோம் நாங்க. இந்த சைஸுக்கு தேவையானதை ஏற்கனவே செஞ்சாச்சு. மேல வந்து வலைக்கு வந்து மேல அதுவும் ரெடிமேடா இருக்கு. எங்கள்ட்ட ஏற்கனவே இருந்தா அந்த சைஸ் அது கரெக்டா இருக்கு. உள்ள ஃபுல்லா பாருங்க. எல்லாமே ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டோம். நாங்க வந்து சொல்றோம் பியூர் வந்து ஃபிட்டர் கிடையாது, பியூர் வந்து வெல்டரும் கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்ச அனுபவத்துல, எங்களுக்கு தெரிஞ்ச வெல்டர் கிடைச்ச அனுபவத்துல நாங்களா ஒரு ஐடியா பண்ணி, நாங்களா ஒரு மெஷர்மென்ட் பண்ணி, ஏற்கனவே இந்த பண்ண நம்ம பாய் ஒருத்தர் வந்து நம்ம கோழி குண்டு வந்து இந்த செட் ஏற்கனவே ஒரு செட் செஞ்சு கொடுத்தாரு. அந்த மெஷர்மென்ட் வச்சு அந்த அளவு வச்சு இருக்கிற பொருள்களை போட்டு நாங்களே செட் ஒரு ரெடி பண்ணோம். நாங்க ஒன்றும் வெல்டரும் கிடையாது, நாங்க ஒரு இன்ஜினியர் இந்த பிளான் பண்ணி எதுவும் செய்யல. ஏற்கனவே ஒரு மாடல் செஞ்சாங்க, அந்த மாடல் வச்சு அப்படியே தொடர்ந்து செஞ்சுட்டோம் அவ்வளவுதான். இதுல வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது 40 ஆடு வளர்க்கலாம், 200 300 கோழி வளர்க்கலாம். நீங்க கால்நடை சார்ந்து எதை வளர்த்தாலும் வளர்க்கலாம். அடுத்த பார்ட் வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மெட்டீரியல்ஸ்ல எங்க கம்மியா விலை கிடைக்குன்னு உங்களுக்கு சொல்லிருந்தேன்ல, அந்த ஷாப்புக்கு தான் போறோம். மேல வந்து ஸ்கொயர் டிப் வாங்க போறோம். அதுக்கடுத்து ஷீட் வாங்க போறோம். இது வாங்கிட்டா வேலை முடிஞ்சு போச்சு. இந்த செட் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடும். அடுத்து வந்து பெயிண்டிங் ஒர்க் இருக்கு. அதுக்கு அடுத்த ஒர்க் என்ன ஒர்க் இருக்குது வருங்காலங்களில் பார்த்து உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதா இருந்தா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி விவசாயம் சார்ந்து, செட் அமைக்கிறது சார்ந்து, பண்ணைக்கு தேவையான அனைத்து விதமான கால்நடைகளுக்கு தேவையான வீடியோக்கள் நாங்க போட்டு வரோம். உங்களுக்கும் தெரியும் தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு நம்மள சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெளியில இருக்காரு அவர் சொல்லுற கருத்துக்களை கேளுங்க. அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் வெல்டிங் படிச்சிருக்கேன். 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு வெல்டிங்ல. நான் வெல்டிங் வேலைக்கு வேற கம்பெனிக்கு ஒர்க் போயிட்டு இருக்கேன். ஃப்ரெண்டு தான் அவரு. இவரு ஷெட் போட்டு கொடுத்துருங்க. ஒரு ஷெட் போட்டு தாங்கன்னு சொன்ன உடனே ஒரு 10 நாள் லீவ் போட்டு வந்திருக்கேன். ஒரு 10, 15 நாள். இந்த ஷெட் ஒர்க்ல பாதி ஒர்க் எல்லாம் முடிஞ்சிச்சு. நீங்க பார்க்கும்போதே தெரியும். இது மேல என்ன ஒரு ஆங்கிள் போட்டு சைடு ஆங்கிள் மட்டும் போட்டு இப்போ தகடு மட்டும் போட்டோம்னா வேலை கம்ப்ளீட் ஆயிடும். அப்புறம் கீழே மட்டும் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு மட்டும் கீழே மட்டும் கொஞ்சம் இன்னொரு இது ஆச்சுன்னா ஆடு வளர்க்கலாம். இந்த சேனலை பாக்குறீங்கன்னா பாருங்க, பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து 4 பேர் பகிருங்க.